ஐக்கிய நாடுகள் சபையின் 40வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அருட்தந்தை ஜோர்டன் அவர்களை லங்காஸ்ரீயின் 24 மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவிகளோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அருட்தந்தை அவர்களே. வணக்கம். நீண்ட நாட்களாக மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் கலந்து கொள்கின்ற நீங்கள் தாயகத்தில் உங்களுடைய பூர்வீகமாக கொண்டு தற்பொழுது உங்களுடைய பணியின் நிமித்தம் ஆஸ்திரேலிய தேசத்தில் வசித்து வருகின்றீர்கள். இந்த மனித உரிமைகள் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் ஏதாவது முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றதா? முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பற்றி சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கிறது. அதாவது போன முறை 2 வருடங்களுக்கு முதல் மனித உரிமைகள் சங்கத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு 2 வருடங்கள் கூட கேட்டு கொடுக்கப்பட்டன. அந்த 2 வருடங்களுக்குள்ளேயும் இவர்கள் ஏதாவது அந்த ரெசல்யூஷனில் ஏதாவது அவர்கள் அதை நிறைவேற்றியதாக எங்களுக்கு சரித்திரம் இல்லை. ஆகவே ஒரே ஒரு விஷயம் செய்திருக்கிறார்கள் என்னவென்றால், காணாமல் போனாக்களுடைய ஆஃபீஸ் மட்டும் இவர்கள் தொடர்ந்திருக்கிறோம். ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பீப்புள் அதை விட வரணும் செய்யலை. அந்த திறந்த ஆஃபீஸில் மிஸ்ஸிங் பீப்புள் ஆஃபீஸ்லேயும் கணக்கை வெட்டி விழுத்துனதாக எங்களுக்கு ஒன்றும் அறிக்கைகளும் இல்லை. ஆகவே இந்த முறை நடக்கப் போகின்ற ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் சங்கத்திலும் இவர்களுக்கு திரும்பவும் 2 வருடம் கொடுப்பதாகத்தான் பல நாடுகள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது கொடுத்தாகி விட்டது என்றுதான் அர்த்தப்படும் இல்லையா அருட்தந்தை அவர்களே? கொடுத்தாகி விட்டது நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ஒரு எமது தாயக பகுதியைச் சேர்ந்த ஒரு அருட்தந்தையாக இருக்கின்றபடியால் இந்த வினாவினை மிகவும் ஆணித்தரமாக உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது முன்னாள் மன்னார் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் ராயப்பு யோசிப்பு ஆண்டகை அவர்கள் இருக்கின்ற போது மனித உரிமைகள் சபையில் எங்களுடைய விவரணம் என்பது முழுமையாக ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு காலமாக இருக்கின்றது. ஏன் எங்களுடைய விடயம் இந்த இன அழிப்பு, கட்டமிடப்பட்டு அழிக்கப்பட்ட இன அழிப்பு மற்றும் தமிழினத்தின் மீதாக நடத்தப்பட்ட பல்வேறுபட்ட அநீதிகள் தொடர்பில் பல்வேறுபட்ட இடங்களில் நாங்கள் முறையிடுகின்றோம். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல்வேறுபட்ட மனித உரிமைகள் அமைப்புகளிடம். ஏன் வத்திக்கானுடைய கதவுகளை ஏன் நாங்கள் இன்று வரைக்கும் சரியாக தட்டவில்லை? அது ஒரு நல்ல கேள்விதான். அந்த கேள்விக்கு எப்படி விடை சொல்லுவதென்று எனக்கு அதிகமான அறிவில்லை. ஏனென்றால் ஒரு விதத்தில் நான் நினைக்கின்றேன், இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தமிழ் பகுதிகளில் இருக்கின்ற மேட்டாணிமார் அல்லது குருக்கள் வட்டிக்கானுக்கு போய் அங்கே பாப்புரசத் மூலமோ அல்லது வேறு கருதினாள்மார்கள் மூலமோ எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுவதற்கு ஒரு தயக்கம் காட்டிக்கொண்டு இருக்கிற விதமாகத்தான் எனக்கு விளங்குகிறது. ஏனென்றால் அங்கு போனால் அதே விதத்தில் சிங்கள பகுதியில் இருக்கிற கத்தோலிக்க மக்கள் அவர்களை நாங்கள் குழப்பக்கூடாது, அவர்களுக்கு ஆத்திரம் வர வைக்கக்கூடாதுன்ற ஒரு கட்டமாக இருக்கலாம். அல்லது எங்களுடைய தமிழ் திருச்சபைக்கு துணிவில்லாமல் இருக்கலாம். அந்த விதமான ஒரு போக்கை அவர்கள் கையாளுவது சரியில்லாத மாதிரியும் இருக்கலாம். ஆகவே ஏன் இந்த பரியான போக்கு இருக்கிறதுன்னு சொல்லி என்னால் அழுத்தம் திருத்தமாக கூற முடியாது. ஆனால் எங்களுடைய போராட்டங்களில் கை கொடுத்த பலர் சிங்கள அருட்தந்தையர்கள் கூட இருக்கின்றார்கள் இல்லையா அருட்தந்தை அவர்களே? சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய விடயங்கள், அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை இந்த இடத்துக்கு கொண்டு செல்வதென்று சொன்னால் அவர்களுக்கு முதல் புரிதலை ஏற்படுத்தி அன்று கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தவில்லை அல்லவா என்று நீங்கள் குறிப்பிட்ட அந்த வடகிழக்கு மேட்டாணிமார்? அதாவது தென்னிலங்கை பொறுத்தளவில் சிங்கள குருக்களுக்குள் எங்களுக்கு சிங்கள குருக்களுக்குள்ளோ அல்லது சன்னியாசிகளுக்குள்ளோ எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனையை பற்றி அரசனை உள்ளவர்கள் அதை பற்றி எங்களுக்கு ஆர்வம் காட்டுறவர்கள் சுவாமிமார் இருக்கிறார்கள். ஆனால் விசேஷமாக மேற்றாணியார் கட்டத்துக்கு போனீங்கள் என்றால் எங்களுக்கு எந்த சிங்கள மேற்றாணிமாரும் ஏதாவது எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறதாகவோ அல்லது எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதாகவோ அவர்கள் நேரடியாகவோ வெளியரங்கமாக சொல்ல மாட்டார்கள். காலி மறைமாவட்டத்தினுடைய ஆயர் அவர்கள் பல்வேறுபட்ட அறிக்கைகளை எங்கள் சார்பாக வெளியிட்டிருக்கின்றார் கடந்த காலங்களில். அவர் உண்மையில் ஒரு முற்போக்கானவராகவே பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியான சூழ்நிலையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று எங்களுடைய வேலை திட்டங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தீர்கள். ஆனால் இன்று இருக்கக்கூடிய நேரத்தில் இலங்கை அரசுக்கு
கால நீடிப்பு வழங்குவதில் இணை அனுசரணையாளர்களாக கனடா மற்றும் பிரித்தானிய நாடுகள் இருக்கின்றது. இந்த நாடுகள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்கள் என்று சொன்னால் இலங்கை மீண்டும் மெத்தன போக்கோடு தானே பயணிக்கப் போகின்றது. அவர்களுக்கு அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இந்த 2 வருட நீடிப்பு கொடுப்பதற்கு காரணம் பல இருக்கின்றன. ஒன்று, அதாவது சர்வதேச நாடுகள் இலங்கையை வற்புறுத்த முடியாத ஒரு கட்டம். ஐக்கிய நாடு சபைகளும் ஒரு சபையாகத்தான் இயங்குகிறதை ஒழிய ஐக்கிய நாடு சபைக்கும் அந்த வற்புறுத்துகின்ற அதிகாரம் குறைவு இல்லை. என்னென்றால் ஒரு கொஞ்சத்தை தான் சொல்லலாம். ஆகக்கூட இருக்குமா சொன்னால் சில வேளைகளில் இலங்கை அரசாங்கம் சொல்லும், நான் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சங்கத்திலிருந்து நான் வாபஸ் பெறணும், வெளியேற போகிறேன். வெளியேற பிறகு நாங்கள் ஒன்றும் செய்ய இயலாது. ஆகவே அவர்களை உள்ளுக்குள்ளே வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம். அவர்கள் வெளியே போய்விட்டால் அழுத்தம் கொடுக்க வேண்டிய கட்டணம் இல்லை, அழுத்தம் கொடுக்க முடியாது. ஆகவே தான் அதாவது ஐக்கிய நாடு சபையும் சரி வேறு நாடுகளும் சரி அவர்களுடைய பாஷைகள் எப்படி அந்த ரிப்போர்ட்டுகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் முறையாக பார்த்தால் அந்த லாங்குவேஜ் எப்படி அவர்கள் பாவித்திருக்கிறார்கள் என்றால், அதாவது இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் இறுக்கமாக இருக்கக்கூடாது. இறுக்கமாக இருந்தால் சொல்லுவார்கள், அமெரிக்கா மாதிரி நாங்களும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சங்கத்திலிருந்து விலகுறோம்னு சொன்னால் விலகிவிட்டால் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும், தமிழருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், மனித உரிமைகள் சங்கத்தால் பாஸ் பண்ணப்பட்ட அந்த ரெசல்யூஷனை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் முழுமையாக அதை செய்து முடிக்காது. அப்படி என்று சொன்னால் நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்கின்றது. ஆனால் சர்வதேசத்தினுடைய மேற்பார்வைகள் கூட கடந்த அந்த கால நீடிப்பு வழங்கப்பட்ட கடந்த காலங்களிலும் முழுமையாக இல்லை. சில விசேட அறிக்கையிடும் ஆணையாளர் சென்று வந்தார், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினுடைய விசேட பிரதிநிதிகள் சென்று வந்தார்கள், மனித உரிமைகள் ஆணையாளர் சென்று வந்தார், அல் ஹுசைன் அவர்கள் சென்று வந்ததோடு முற்று பெற்று விட்டது. ஆனால் அறிக்கைகளை ஓரளவு கடுமையை காட்டினார்கள். அந்த இப்போது வழங்கப்படுகின்ற அந்த 2 வருடத்தில் கடுமையான எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அல்லவா அது மீண்டும் பழமை போன்று செல்கின்றது. என்னை பொறுத்தவரையில் நீங்கள் கூறுவது சரிதான். ஆனால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? அதாவது அகில உலக நாடுகள் இப்படித்தான் இது அமைய வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நாங்கள் ஒரு சிறுபான்மையான குரூப்புகள் நாங்கள் வந்திருக்கிறோம், குழுக்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் இந்த குழுக்கள் எங்களால் இயன்றவரை மற்ற நாடுகளை நாங்கள் பேசி அவர்களுடைய சப்போர்ட்டை எடுக்க பார்க்குறோம். ஆனால் அந்த டிப்ளமசின்னு சொல்லுவாங்க, ராஜதந்திரம் மாதிரி எல்லாரும் நடித்துக் கொள்கிறார்கள். நாங்கள் போய் கதைத்தால் தலையாட்டுகிறார்கள், நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்களுக்கு பிரச்சனை இருக்குது தான், உங்களோட பிரச்சனை அரசாங்கம் செய்து முடிக்க போகணும், அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்க தான் போகிறோம் உண்டு. பிறகு பார்த்தா அழுத்தம் கொடுப்பதாக நாங்கள் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. ஆகவே அதாவது மனித உரிமை சங்கத்தின் மூலமாகத்தான் இதை ஒரு வழிக்கு கொண்டு வரலாம், ஒரு கொஞ்ச நாளைக்கு இழுத்து செல்லலாம். அந்த இழுத்து செல்கிற அந்த ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லித்தான் நாங்கள் பாடுபடுகிறோம். நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த விடயங்களோடு அழுத்தங்கள் அல்லது சில விடயங்களை நாங்கள் விட்டு செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய தேசம் கூட மனித உரிமைகள் தொடர்பில் மிகவும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அகதிகள் விவகாரங்களில் அங்கு மனித உரிமைகள் மதிக்கப்படுகிறதா என்கின்ற கேள்வி இன்று சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளாலே எழுப்பப்படுகின்ற ஒரு பொதுவான வினாவாக இருக்கின்றது. இந்த விடயங்களில் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தங்கள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசினுடைய பார்வை அல்லது அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கின்றது? அதாவது 2 வருடங்களுக்கு முன்பு, அதாவது இந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு இந்த ரெசல்யூஷனை கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு இலங்கை அரசாங்கம் அதுக்கு தங்களுடைய சம்மதத்தை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் இலங்கை அரசாங்கம், ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோடு நெருங்கிய ஒரு தோழமையை கொண்டிருந்தது. காரணம் என்னவென்றால் இலங்கையில் இருந்து வருகின்ற தமிழ் அகதிகளுடைய படகுகளை நிப்பாட்ட வேண்டும். ஆகவே அந்த விதமான ஒரு உறவு அவர்களுக்கு இடையே இருந்தது. அதே நேரத்தில் பல விதங்களில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு பல உதவிகள் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அதாவது
அகதிகள் சம்பந்தமாக ஆஸ்திரேலிய அரசாங்கம் பலவிதமாக மனித உரிமைகள் மீறி இருக்கின்றார்கள். அங்கே வந்த மக்களை இன்னொரு நாட்டுகளை கொண்டு வைத்து அவர்களை கேம்பில் வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த சட்டங்கள், அவர்களுடைய புது சட்டங்கள், அகதிகள் சம்பந்தமான சட்டங்கள் முழுக்க மனித உரிமைகள் மீறுதலாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நீதியற்ற ஒரு சட்டமாகத்தான் இருக்கின்றது. அப்படி அந்த நீதியற்ற சட்டம், விசேஷமாக சொல்லப்போனால் எங்களுடைய தமிழ் அகதிகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நாடு கடத்தப்படுவதும் அல்லது பலாத்காரமாக பிடித்து அனுப்பப்படுவதுமாக இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆஸ்திரேலிய அரசாங்கம் எந்த விதத்திலும் எங்களுடைய தமிழ் அகதிகளுக்கு ஏதாவது கருணை காட்டுவதாக இல்லை. லங்காஸ்ரீ மற்றும் ஐபிசி தொலைக்காட்சியின் செவ்விகளோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்கள் என்பதற்கப்பால் மனித உரிமைகள் சபையினுடைய அரசியல் அல்லது ராஜதந்திர நகர்வு எப்படி இருக்கின்றது, நாங்கள் எப்படி பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பில் சிறப்பான பதில்களை வழங்கியமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஐபிசி தமிழ் செய்திகளுக்காக ஜெனீவாவிலிருந்து தமிழரசு. நன்றி.